சண்பவன் வந்திருக்கிறார். அவரை அழைக்க நான் புறப்படுகிறேன். பார்க்கலாமா? சொல்லுங்க. தெரியாதுங்க. சந்தானம், குணுகு, சபாதி என்று சொல்லக்கூடிய வாசனை பொருளை கரத்திலே ஏந்தி பகவத் கிரகத்தை அணிவித்து அழைக்க வேண்டும். அது மட்டுமா? அந்த ரஜகஜ அந்த 4 வகை படை வீரர்களோடு அவர் முன்னே சென்று படை, காலால் படை, குதிரைப்படை, ஒற்றைப்படை இத்தனை கூட்டுண்டு அவர் அழைக்க வேண்டும். அது ஏன் வந்துட்டு ஒரு சாதாரணமாக எங்கிருந்து வராரு? அந்த ஜால புகழ் காலவை சொல்லக்கூடியவர். ஆமாங்க. இந்த கலவ பக்கத்துல சென்னை சமுத்திரத்துல வாழ்ந்து வந்தார். சென்னை சமுத்திரம் கலவ குமார் ஆசிரியர் அவர் எழுதியது இந்த கிருஷ்ணன் நாடகம். ஆமாங்க. 3 பேர் எழுதிருக்காங்க. 3 பேர் யாரு? யாரு? மாசுராம ஆசிரியர். ஆமாங்க. பாலாஜி அடுத்து கலங்க ஆசிரியர். ஆமாங்க. அவர் ஒரு வாத்தியார் இருக்காரு. 3 பேர் எழுதிய நாடகம் இந்த தூது. எத்தனை ராத்திரி? 4 ராத்திரி நாடகம். 4 ராத்திரி நாடகம். எவ்வளவு பாடல், எவ்வளவு வசனம், எவ்வளவு கருத்து இருக்கும் பாரு. இந்த கலமா வாத்தியார் எழுதின 2 ராத்திரி தான். அப்படிப்பட்ட பாடலை பாடி அந்த கையிலே, அதாவது கலவையில் இருக்கக்கூடியவர் அறிவார்த்த ராஜனே எம்பெருமான வந்துட்டாருந்தா. ஆமாங்க. புறப்படலாமா? புறப்படலாம். யாருங்க? நீ மட்டுமா? நீங்க மட்டுமா? நானும் போகலாம். நானும் வரேங்க.
வச்சுடா எப்படி தாமரை போடு அந்த தாமரை குறிகாரு கூட நடையாதியா அவர் குறிகாரு கிடையாது. இந்த பச்சை மாவு நடிப்பாங்க ரெண்டு பேரு, இந்த வாமுடி செம்முடி அது வர மாதிரி வருது அப்படியா? மறுபடி எங்கடா ஆகிட்டு போறீங்க? தகுடி தகுடி மாமா ஒரு ஆசாமிக்கிறேன், எனக்கு ஒரு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. என்னையாது மாமா வந்து பார்த்தா காகாலி பண்றது என்ன அர்த்தம்? காகாலி வந்தா தள்ளுமா அந்த தான் தள்ளுது. நான் தாசியா போய் தாசம் பண்ணா சரி போயான்றாரு. என்ன பாவனுக்கு எதுக்கா கத்திர தனியா விட்டு எங்களையும் போறாய் போய் கத்திர தனியா விட்டு எங்களையும் போறாய் போய் மறுபடியும் எங்கிட்டு போறியா? எங்கிட்டு போறியா? ஓ மருமானே மாமா, இந்த மாமா இருக்கும்போது என்ன விட்டு எங்கேயா போற? நான் போகக்கூடிய நேரம் என்ன விஷயம் தெரியாதா? எதுக்கு போற? எங்க போற? என்னையாது சண்பகவனம்? சண்பகவனமா? ஆமா. என்னத்துக்கு சண்பகவனம் போற? நம் மன்னர் கண்ணர் நம்மை காண வந்திருக்கிறாராம். அவர் அழைக்க சென்னத்தோடு கம்மிமாரோடு விரும்புகளோடு புறப்படுகிறேன். வந்துருவோம். என்ன செய்வா தெரியுமா? எங்க மாமனாரியா ஆட்டைய மாட்டியா ஓட்டி ஓட்டியோ ஆட்டிய மாட்டியா ஆட்டிய மாட்டியா நடையான் அவர் புறப்பழக்கம் ஆடு மாடுகள் மேய்ப்பாரு. அதை பத்தி நீ படிப்பா சொல்ல. ஒரு ஆடு மேய்க்கிறவனே ஒரு மாடு மேய்க்கிறவனே போய் ஆய்க்கு வர சொல்லியே என் வயிறு எழுது. ஐயோ ஐயோ மாமா, அவர் சொல்ல மாட்டாங்க.
ஆமா அவர் வந்து எனக்கு சின்ன மாமனார். யாரு அவரு சின்ன மாமனார் பேசாது. யாரு மரியாதை அட வாய முடியா யோ அவன் யாருக்காக வர தெரியுமா யாருக்கா வர்றாரு? கட்டலந்த பாண்டவருக்கு விட்டலந்த சுந்தரங்க பாண்டவருக்கு விட்டலந்த பாண்டவருக்கு விட்டலந்த சுந்தரங்க இது வர நீங்கடா பக்கத்து வரங்கடா பக்கத்து வரங்கடா ஓய் யாரு அட பாய்வோ ஐயோ அட போடா கட்டலந்த பாண்டவருக்கு இட்டு வர தூதன் என்று இட்டு அனுப்பு தூதன் என்று. ஆமா இட்டு வர நீ செல்ல பத்திக்கு மதிக்க மாட்டாங்கன்றாங்களா? இவர் சொல்றது பார்த்தா எனக்கு விளக்கு சரியா புரியல. மாமா, அந்த கண்ணனை போயிட்டாருங்க பாய்வோ ஒரு பட்டுச்சி மதிக்க மாட்டான் உட்காருமா ஏன் பண்ணிக்கிறா உட்காருமா அது வந்துச்சு நிக்குதுடா. பட்டுச்சு மதிக்கலன்ற அது தப்பாலாம் பேசுறாரு. இட்டான்னு சொல்லிட்டு அம்மா தாய்க்குள்ளலாம் வந்து உட்கார்ந்து இது பத்தியா மாமா அதுக்காடா இவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்க தூங்கி இருந்தது உட்காந்து அந்த கண்ணனை மருமக குடும்பத்தை அழிக்க பாக்குறா பாய்வோ எதுக்கு உசாரு உஷாரு உஷார் 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 ஒரு சேதியை ஊரில் ஒருவன் என்றால் அவலட்சமான வார்த்தை. அவன் இவன் என்ற ஏழவசம் பேசாது. அவர் என்று சொல். தாய் மாமா அல்லவா அவர் அவர்தான். ஏன் அப்படி சொல்ற? ஊரில் ஒரு வந்துக்கிறான்னா அவன் கல் குடிவனா கல்லனா என்ன பொல்லாதவரா? ஏன் அப்படி சொல்ற? யாரு யாரு ஊர்ல ஒருத்த வந்துக்கிறானா இப்ப ஏன் யாரு குடிய யாரு கூடிய கடுக்க கோவரகிஞ்ச கூடிய கடுக்க கோவரகிஞ்ச டாய் கூடிய கடுக்க கோவரகிஞ்ச கோரியாய் கோரமதி கிதிரமாய் ஆரவாரமாக வராரு. மாமா என் குடும்பத்தை அவர் கெடுப்பாரு. அவர் அண்ணன் மகளை நான் மணந்துக்கிறேன். ஒரு அண்ணன் மகள் வாழ்க்கை அவர் கெடுப்பாரா? அந்த பகவான் போயிடா பாய்வோ நீ எப்படி இன்னும் பள்ளி கிராமத்தில் தரக்கூடிய ஆனந்த கவுண்டர் அவர்கள் பப்புனாக நடிக்கக்கூடிய பெருங்கட்டூர் சண்முகன் ஆசிரியரை பாராட்டி பெருங்கட்டூர் சண்முக ஆசிரியர் பாராட்டி 50 ரூபாய் அளித்திருக்கின்றார். எப்படி என்றால் இன்னும் பேர் சொல்லாத நண்பர் நம்மளுக்குதான் வந்து இன்னும் பேர் சொல்லாத நண்பர் ஸ்ரீ மாரியம்மன் தெருக்கூத்தை பாராட்டி 100 ரூபாய் அளித்திருக்கின்றார். அண்ணாருக்கு எம்பெருமான் ஏழ்மலையான் அவர் எப்ப வந்தாரு என்ன உங்களுக்கு தெரியும்? அவர் வந்து அவன் இப்ப வந்தான்னு சொல்லி இப்ப ஆச்சு வர பாடியா அப்ப என்னட்டாரு அவன்
தியாகமாய் எப்ப வந்து யாரு எடுத்த தங்கினாரு சின்ன மாமனார் எழுதியாத பாவியே அந்த கண்ணு எப்ப வந்தா தெரியுமா மானாமதி குறிகார வண்டிக்கிறான் உங்களுக்கு யார யார மண்டாய் ஏய் அந்த கம்மியாடி பையன் வந்தாயோ வந்து சித்தப்பன் அவன் இல்லத்தில் தங்கி அந்த இடத்திலே தலைமுறையா நேற்று போய் அபிஸ்தானம் தவறாயா எம்பா மாமா வரவரு பெரியவரு சித்தப்பா பாத்துருக்கலாம் கடவுள் தொட்டு அப்படி செஞ்சு பண்றியா சம்பந்தி முறையில சித்தப்பா விட்டு சாப்பிட்டுக்கலாம் அங்க சாப்பிட்டானா என் வீட்டு சாப்பிட்டானா இரண்டு ஒன்று வாமா போலாம் முடியா போஜம் தான் போட்டோம் அபிஸ்தானம் என்றால் தலைமொழி தலை எப்படி எப்படி ஒழுங்கா ஒரு சம்பந்தி தலைமுறைனா 16ஆம் நாள் முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகு இந்த கசப்பு தலைன்றாங்க சித்தப்பா செய்து தப்பு அந்த பகவான் என்னை தாம செய்வது தப்பு சரி தெரியாது போச்சு எதுக்கு வந்தாரு ஏன் சொல்றேன்னா அவங்க ரெண்டு பேரும் போதனை புதித்தார் அந்த இடத்திலே தங்கி விட்டார் முறைக்க என்பதை இருவரும் தூங்கவே ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அந்த பாண்டவர் இருக்காங்க பாண்டவர் 5 பேரு அந்த 5 பேருக்காக பேர் பாதி நாடு கரணம் மோச்சனா வருவா ஏய் ரெண்டாம் கட்டாடா யா மறுப்புள்ள ரெண்டாம் கட்டாடா பாரு மாமா ஏய் மர்மானே ஆட்டைய மாட்டே காட்டு காட்டியா ஓட்டி மேய்க்கக்கூடியவன் பாடே காம் ஆமா அடே கம்பளி தடியனே ஜம்மங்குடி அந்த கிட்டங்க வரலாமா தகமையா நம்ம யாரு ராஜா யாரு ஆமா அவர் ஆடு சுத்தல இருக்குங்க
அவன் காட்டு காலையை மேற்பாடு கட்டி ஊதையும் பார்த்தாலே எங்க குடும்பத்தை பிரிக்கணும் வந்துட்டானே கட்டளையிட்ட 12 வனவாசம் ஓராட அஜ்ஞாவாசம் கழுத்து வாங்கடான்னு காண சேர்ந்த பாண்டவருக்கு வழி மறைச்சு போயிருக்கும் அந்த பாண்டவரை பார்த்து நீங்க ஏன்டா காட்டுல காத்துக்கிறீங்க உங்க சொந்த நாடு வாங்கடான்னு வழி தெரியாது இருந்த அந்த வயக்காட்டில் கூடிய புல்லு பூண்டு எல்லாம் பிடிங்கி வழி காட்ட வந்த வக்காலா போய் பாண்டவருக்கு அப்ப மூட்டு கேட்கிற அந்த கம்நாட்டி வரானே எப்படி வர்றான் அந்த மதுராபுரிய தான் சொன்ன சும்மா வயிறு நீ இருக்கிறா நமது ஐயங்கார் குலத்திலே சிறு சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய உயர்த்திருவாளர் கல்வி கலைஞம் இன்னும் செல்வந்தர் இருக்கக்கூடிய இன்னும் வச்சிரவேல் முதலியார் ஐயங்கார் வச்சிரவேல் முதலியார்னா பல பேருக்கு நல்ல செய்திருக்கான் பல நாடக நடிகர்களுக்கெல்லாம் வழிகாட்டி யார் எப்படி என்று அவருக்கு தான் தெரியும் சுமார் 3 தலைமுறையா பார்த்து வர்றாரு அப்படிப்பட்ட வச்சிரவேல் முதலியார் குமாரர் இன்னும் ஹோட்டல் வியாபாரம் செய்யக்கூடிய இன்னும் அவருடைய தந்தை பேராளி அடியன் பேர் அந்த ஊர்ந்து 100 ரூபாய் படைக்கின்றார் அண்ணாக்கு வணக்கம் கிராமத்திலே தீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய முன்னாள் கவுன்சிலர் இன்னும் பெருமையாக ஒன்றிருக்கிற செயலாளர் மதிய அழகர் சொல்லக்கூடியவர் எங்கள் மாரியம்மன் அழைப்பு வாசி 500 ரூபாய் இந்த கண்ணனை பத்தி என்ன மாமியார் மாங்கல்ய பட்சவன் மாமியார் இருவர் யாரு கம்சன் தாய் மாமனை கொண்டு விட்டார் அவனுக்கு மாமனார் யாரு ஜராசந்தன் படையெடுத்தான் அடி அடித்தான் எவ்வளவு நாள் 3 வருடம் 18 முறை அடிபட்டு வதப்பட்டு உணவு வந்து தெரியல கம்யூனிட்டி வந்த ஒரு லயமா
என்னம்மா தூங்க அதிகமா இருயா அந்த கம்மியாடி கண்ணம் பையன் உத போடுற கதையை கேளுங்கம்மா. கம்மியாடி பையன் செங்கல் வச்சுக்கிறான் கையில. அப்படி வந்தப்பட்ட கமலாட்டி யாருக்காக வர்றோம்? அவ எங்கும் அங்குமா தங்கி தங்கி அஞ்சன வந்தார் அவனோடு பட்சமுள்ளவர் பாத்தமுள்ளவர் நேத்தமுள்ளவர் என்று பார்த்த வஞ்சனக்காரனா நமக்கு எதிராளி சட்டாதி விரோதி அந்த பாண்டவருக்காக ஏற்பாடு நாடு வர வாங்கி அவன் இந்த கோட்டை விட்டு வரலாமா நம்ம கோட்டை விட்டு வரலாமா அழைக்கலாமா அழைக்கப்படாதா சொல்லு என்ன சொல்ற அவன் வரக்கூடாதுன்னு அதுக்கு முன்னால விதி விலக்குகள் வந்தா என்ன பண்ணலாங்க அவன் எப்பேர் கேட்ட அந்த கம்யூனிட்டி பையனை பத்தியா சில பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் பகவான் சொல்றா பாவி பாவி அவனை கண்ணன் சொல்லாதா சொல்லாதா என்ன கோவல் காரா சித்தி டச்சி சித்தி டச்சி அப்படி தப்பி தெரியுமாடா தெரியாதுங்க மாமா சொல்லு மாமா நீ சொல்லு என்ன தெரியுமா ஏன் தெரியாது ஏன்னா அது ஒரு விளக்கு இருக்குது அடடே விளக்கு சொல்லணும் குட்டி போட்ட ஆடு எப்படி இருக்கும் குட்டி போட ஆடு சப்பையா இருக்கும் குட்டி போடாத ஆடு எப்படி இருக்கும் நல்லா பல்குண்டு மாதிரி இருக்கும் என்ன பொருள் தெரியா அட வயிற்று குட்டியோட கம்மியாட்டி பையா என்ன குட்டி போட்ட ஆடு ஏய் வெக்கையா கிடக்கும் ஆமா என்ன வீட்டு போயிருக்கும் குட்டி போட ஆடு கொழுக்கு முழுக்கு கொழுக்கு முழுக்கு கொழுக்கு முழுக்கு அதோட ஒண்ணு மாதிரி ஏய் நல்லா மேயும் ஆமா நல்லா சாப்பிடும் நல்லா சாப்பிடும் ஒரு ஆடு ஆமா அது என்ன மரக்காடுன்னு வாங்க அடடே மறக்க குட்டி போட ஆடு குட்டி போட ஆடு இருக்குது குட்டி போட ஆடு இருக்குது குட்டி போட அந்த ஆட்டுக்கு சமம் ஒரு பெண்ணு சித்திரச்சி அவ யாரு கல்யாணம் ஆச்சு ஆமா கல்யாணம் ஆச்சு குழந்தை பிறகுறேன் 6 அடி அகலம் 6 அடி நிகழும் இடுப்பு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த இடுப்புடையவள் மீது இந்த கண்